அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திப்பது மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அவசரமாக இந்த ரெசிபி செஞ்சு கொள்ளையிலும் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்த்துக்கு முதல்ல புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று தருவீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் சப்போர்ட் தந்தவங்களை ஜஸாக்கல்லாஹ் ஹைர். திரும்ப திரும்ப சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். நாங்கள் என்னதான் இருந்தாலும் ஈவினிங் டைம் டீ பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது பிஸ்கெட் இது சரி தேடுவோம். அந்த டைமுக்கு உங்களுக்கு இது அவசரமாக செஞ்சு கொள்ளலாம். வாங்க என்ன எப்படின்னு செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி இல்லாட்டி வீட்டில் உள்ள காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. காஃபி பவுடர் வந்து கருப்பு கலர் இல்லாமல் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ தான் அந்த கலர் டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். அதோட டேஸ்ட்டு மனம் எல்லாம் நல்லா வரும். இல்லாட்டி நல்ல கருப்பு கலர் காஃபி பவுடராக இருந்தால் அந்த டேஸ்ட் வந்து ஒரு கசப்பு ருசி வரும். இப்போ இதை நீங்கள் சுடு தண்ணியில் எப்படி கரைச்சி எடுத்துக்கணும். இதை கரைச்சி அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து சுகர் ஒரு கப் அளவு எடுத்துட்டேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்துன்னு உங்களுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கொள்ளலாம். இதோட ரீஃபைண்ட் ஆயில் பாவிக்கணும். நான் வந்து இது கோன் ஆயில் தான் பாவிச்சுட்டேன். ஒரு 1/4 கப் அளவு போட்டு அப்படி எல்லாம் கலந்துட்டுடணும். இதோட உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் சேர்த்துக்கலும். நான் மில்க் பவுடர் கரைச்சி அதை தான் சேர்த்துட்டேன். நான் ரத்தி பிராண்ட் தான் எடுத்துட்டேன். அதைத்தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றி அதை இப்படி கரைச்சி எடுத்து இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா அப்படி சீனி கரையும் வரைக்கும் இந்த ஹேண்ட் பீட்டரால் உங்களுக்கும் கரைச்சி எடுத்துக்கலும். இது சேர்த்துக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் அது ஒன்றும் தேவையில்லை. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இப்படி செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருந்த இந்த காஃபி இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா அந்த சீனி கரையும் அளவுக்கு நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கணும். இது கரைஞ்சி வந்தப்போ இதில் வந்து மாவு சேர்த்துக்க போகிறோம். மாவு வந்து இன்றைக்கு கோதுமை மாவு தான் இதை எடுத்துட்டேன். கோதுமை மாவு ஒரு கப் அளவு ஒரு நீங்கள் வடியுண்டால் என்ன இப்படி வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அதோட பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதோட கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் கட்டி எதுவும் இருக்கப்படாது. எல்லாம் இன்னும் எப்படி சளிச்செடுத்த பிறகு நீங்கள் இதெல்லாம் கலந்துட்டுக்கணும். ஒரு விஸ்கால இன்னும் எப்படி உங்களுக்கு கலந்துட்டுக்கலும். இப்போ இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்டிக் ஆகிக்கிறண்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மில்க் இதோட சேர்த்துக்கலும். இப்போ இது சரியான கன்சிஸ்டன்ஸ். இது கூட நான் இது சேர்த்துட்டேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கணும். ஆப்ஷனல். இது இல்லாமக்கே வெறுமனையும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து பேக் செய்கிறதுக்கு வந்து அவன் தேவையில்லை. நான் இன்றைக்கு ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் டீ குடிக்கிறேன்னு எப்படி கப் இருந்தால் எடுத்துக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு சின்ன பவுல் இருந்தாலும் சரி சின்ன குட்டி அதில் நீங்கள் ஆயில் பூசிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை டீமாயில் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு லேசாக வரும். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருந்த பேட்டர் வந்து அரைவாசி மட்டும் தான் இப்படி ஊற்றிக்கணும். ஏண்டாது நல்லா பொங்கி வெந்து வர சைடு வெளியே வர பார்க்கும். இந்த அளவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் காட்டுற மாதிரி வீடியோவில். இன்றைக்கி இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிற கேக் தான். ஒரு கப் கேக். உங்களுக்கு கப் கேக் அந்த ட்ரே இல்லைண்டா உங்களுக்கு இதிலே உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இன்னும் இப்படி எல்லாம் செஞ்ச போகிறதுக்கு மேலால் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது சேர்த்துட்டேன். டூட்டி ஃப்ரூட் இருந்தால் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஸ்டீமரில் வச்சு ஒரு 20 நிமிடம் வந்துட்டு இதை வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். சின்னவங்க வீட்டில் கேக் செய்தேன்டா அந்த இடத்த விட்டே நகர மாட்டாங்க. அப்படித்தான் அவள் நான் செய்தேன் நான் எடுத்து வச்சேன்னுட்டு எடுத்து வச்சு நிற்கிறேன். பரவாயில்ல, சின்னவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாம் வச்சு எப்படி நான் இதை வேக வச்சுட்டேன். உங்களுக்கு ரைஸ் குக்கரில்